வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு த டிபேட். அதாவது புவியியல் தட்டுகள் எந்நேரமோ நகர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு நிலநடுக்க பகுதியில மிக உயரமான ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியுமா? அது கண்டிப்பா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாச்சே. ஆமா, இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையோட மாபெரும் உச்சத்தை பார்க்கும்போது இந்த கேள்விதான் எனக்கு இயல்பாவே வருது. உலகளாவிய அளவுல போர்கள், வட்டி விகித மாற்றங்கள்னு புவியியல் தட்டுகள் அதிர்ந்துகிட்டு இருக்கு. உண்மைதான். இருந்தாலும் இந்திய சந்தை ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை எட்டியிருக்கு. நாம இன்னைக்கு விவாதிக்க போற மைய கேள்வி இதுதான். இந்த மாபெரும் பொருளாதார நம்பிக்கைக்கு உண்மையான காரணம் எது? இது அப்போலோ, HPCL அப்புறம் புதிய சாவரின் கடல்சார் நிதி மாதிரியான திட்டங்களால உந்தப்படும் நிரந்தரமான உள்நாட்டு கட்டமைப்பு விரிவாக்கமா? அப்படி இல்லைனா அமெரிக்காவோட தற்காலிக ரஷ்ய எண்ணெய் தளர்வு அப்புறம் ஈரான் போர் நிறுத்த எதிர்பார்ப்புகளால ஏற்பட்ட தற்காலிக உலகளாவிய புவிசார் அரசியல் நிம்மதியா? கரெக்ட். இதுல என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. இந்த வானளாவிய கட்டிடம் வெறும் காங்கிரீட்டால ஆனது இல்ல. இது நீண்டகால அடிப்படையிலான உள்நாட்டு தற்சார்பு கட்டமைப்பு அப்புறம் கொள்கை ஆதரவுகளால மிக ஆழமான அடித்தளத்தை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதாவது நான் இத முற்றிலும் வேறு கோணத்துல அணுகிறேன். அந்த நிலநடுக்க பகுதியோட ஆபத்து இப்போதைக்கு சற்று விலகி இருக்கு. அதனால தற்காலிகமா ஒரு கூடாரம் அமைச்சிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதான் நிதர்சனம். கூடாரமா? இது ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கே. இல்ல, கொஞ்சம் இருங்க. சந்தையோட இந்த எழுச்சிங்கிறது அடிப்படையில ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. அமெரிக்காவோட வட்டி விகித வீழ்ச்சி அப்புறம் மிக குறுகிய கால வெளிநாட்டு புவிசார் அரசியல் தளர்வுகள் உருவாக்கியுள்ள செயற்கையான பணப்புழக்கத்தை பார்த்து தான் நாம வியந்துட்டு இருக்கோம். இந்த மூலதன ஓட்டம் எந்த நேரத்திலையும் திசை மாறலாம். சந்தையில பணப்புழக்கம் இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனா ஒரு கட்டடம் வெறும் தண்ணீரால் மட்டும் உயர்ந்து விடாது இல்லையா? இந்தியாவின் வளர்ச்சி இன்னைக்கு மிக உறுதியான கட்டமைப்பு அடித்தளத்தை கொண்டிருக்கு. உறுதியான அடித்தளம்னு எதை வச்சு சொல்றீங்க? வெறும் எதிர்பார்ப்புகளை தாண்டி தரையளவுல நடக்கிற முதலீடுகளை நாம கவனிக்கணும். உதாரணமா, பிரைவேட் துறையில அப்போலோ மைக்ரோசிஸ்டம்ஸ் நிறுவனத்துக்கு இந்திய அரசு சமீபத்துல வாழ்நாள் உரிமம், அதாவது லைஃப் டைம் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓஹோ, இது ஏதோ சாதாரண உதிரி பாகங்கள் தயாரிக்கிற உரிமம் கிடையாது. ஏவுகணைகள், டார்பிடோக்கள் மாதிரியான முழுமையான ஆயுதங்களை வருஷத்துக்கு 1000 யூனிட்கள் வரை தயாரிக்கக்கூடிய அங்கீகாரம். மறுபுறம் பாத்தீங்கன்னா HPCL நிறுவனம் தங்களோட ராஜஸ்தான் சுத்திகரிப்பு திட்டத்துல 19,600 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. பெரிய தொகைதான். அது மட்டும் இல்ல, செலா ஸ்பேஸ் நிறுவனம் தளவாடங்கள் மற்றும் கிடங்கு அமைப்புகளுக்காக ஏப்ரல் 2026ல 5 புதிய துணை நிறுவனங்களை தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் இந்தியா ஒரு நீண்டகால உற்பத்தி மையமா மாறிட்டு வருதுங்கிறதுக்கான அசைக்க முடியாத தரவுகள். அப்புறம் HPCL தரவுகளை நான் முழுமையா புரிஞ்சுக்கிறேன். உள்கட்டமைப்பு விரிவாக்கங்கள் நடக்குதுங்கிறதும் உண்மைதான். ஆனா சந்தையோட தற்போதைய இந்த திடீர் ரெக்கார்ட் ஹை நிலைக்கு அது மட்டுமே முழுமையான காரணம் சொல்றது ரொம்ப கஷ்டம். வேற என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உலகளாவிய மூலதனம் எப்படி நகருதுங்கிற அடிப்படை தர்க்கத்தை நாம பார்க்கணும். உலகளாவிய நிதிச் சந்தைகளுக்கு ஈர்ப்பு விசை மாதிரி செயல்படுறதே அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் தான். தற்போது 10 ஆண்டு அமெரிக்க கடன் பத்திரங்களோட வருவாய் 4.25%, 2 ஆண்டு வருவாய் 3.702% சரிஞ்சிருக்கு. சரி, அது சரிஞ்சா நமக்கு சாதகம் தானே? சாதகம்தான். ஆனா அமெரிக்காவில இந்த ஈர்ப்பு விசை குறையும் போது அங்கிருக்கிற பில்லியன் கணக்கான டாலர்கள் அதிக லாபம் தேடி இந்தியாவை போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளுக்குள்ள நுழையுது. இது ஹாட் மணி எனப்படும் தற்காலிக பணப்புழக்கம். இந்த அந்நிய முதலீடு உள்நாட்டு கட்டமைப்பை பார்த்த மட்டும் வரல, அமெரிக்க வட்டி விகித சரிவை பார்த்து வருது. அமெரிக்க வட்டி விகித வீழ்ச்சி முதலீட்டாளர்களை இந்தியாவை நோக்கி திருப்புதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பணம் ஏன் யூரோப்பாவுக்கோ அல்லது சீனாவுக்கோ போகாம இந்தியாவுக்கு அதிக அளவுல வருது? ஏன்னா நமக்கு வட்டி அதிகமா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நமது அமைப்பு முறை உலகளாவிய அதிர்ச்சிகளை தாங்கும் திறனை வளர்த்துக்கிட்டு இருக்கு. எரிசக்தி பாதுகாப்பு அப்புறம் கடல்சார் வர்த்தகத்தையே எடுத்துக்குவோம். செங்கடல் பகுதியில கப்பல்கள் தாக்கப்படும் போது என்ன நடக்குது? சர்வதேச காப்பீட்டு நிறுவனங்கள் பிரீமியத்தை ஒரே இரவுல 500% வரை ஏத்துறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இதனால நேரடியா இறக்குமதி பொருட்களோட விலை உயர்ந்து பணவீக்கம் உருவாகுது. இதை தடுக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை இந்திய கப்பல்களுக்கு மலிவான காப்பீடு வழங்குறதுக்காக 13,800 கோடி மதிப்பில் ஒரு பிரம்மாண்டமான இறையாண்மை கடல்சார் நிதிய, அதாவது சாவரின் மேரிடைம் ஃபண்ட் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் தான். உலகளாவிய புவிசார் அரசியல் புயல் வீசும்போது உலகளாவிய காப்பீட்டு நிறுவனங்களோட ஏகபோகத்திலிருந்து நாமே விடுவிச்சிருக்கோம்.
இது முதலீட்டாளர்களுக்கு இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. இதை எப்படி வெறும் தற்காலிக ஹாட் மணின்னு சொல்ல முடியும்? கடல்சார் நிதி ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசம். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. கப்பலுக்கு காப்பீடு வழங்குறது மூலம் போக்குவரத்து செலவு குறைக்கலாம். ஆனா என்ன? நீங்க கேடயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அந்த கப்பல்ல ஏற்றி வரப்படும் கச்சா எண்ணெய் எங்கிருந்து வருதுங்கிற மூல காரணத்தை நாம பார்க்கணும். இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கு நாம தற்போதும் அமெரிக்காவோட ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்திருக்க சலுகைகளையே நம்பியிருக்கோம். சலுகைகளை நம்பியிருக்கோமா? ஆமா, அமெரிக்க திரைசாரி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17 மே 16 வரை, அதாவது வெறும் 30 நாளைக்கு மட்டுமே ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதற்கான ஜெனரல் லைசன்ஸ் நம்பர் 134Pங்கிற புதிய தளர்வை வழங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பழைய உரிமம் முடிவடைஞ்சது அதானே? நினைக்க முடிஞ்சிடுச்சு. புதிய உரிமம் ஏப்ரல் 17 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த ஏப்ரல் 11 முதல் 17 வரையிலான இடைப்பட்ட 6 நாட்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்திய நிறுவனங்களோட சட்டப்பூர்வ நிலைமை எவ்வளவு நிச்சயமற்றதா இருந்துச்சுன்னு சிந்திச்சு பாருங்க. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம் தான். இதான் நான் சொல்றேன். நமது எரிசக்தி பாதுகாப்புங்கிறது வாஷிங்டன்ல உள்ள அதிகாரிகளோட கையெழுத்துல தான் இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி ஒரு நிரந்தரமான தற்சார்புன்னு வாதிட முடியும்? நீங்க சுட்டிக்காட்டுற அந்த 6 நாள் உரிமை இடைவெளி ஒரு முக்கியமான சவால் தான், நான் ஒத்துக்கிறேன். புவிசார் அரசியல்ல இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்க முடியாது. ஆனா இதனால தான் நான் முதல்லயே HPCL நிறுவனத்தோட 19,600 கோடி முதலீட்டை பற்றி குறிப்பிட்டேன். அவங்க சுத்திகரிப்பு ஆலை கட்டுறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அவங்க அமைக்கும் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு ஆலை உயர் சிக்கலான குறியீட்டை கொண்டது, அதாவது ஹை காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ். இதை எளிதா சொல்லணும்னா இது ஒரு சாதாரண வடிகட்டி இல்ல. உலகத்துல எந்த மூலையிலிருந்து எவ்வளவு மலிவான அல்லது மோசமான தரம் கொண்ட கச்சா எண்ணெய் வந்தாலும் அதை சுத்திகரித்து அதிக மதிப்புள்ள பெட்ரோலிய பொருட்களா மாற்றும் வல்லமை அதுக்கு இருக்கு. ஓஹோ, அதாவது ரஷ்ய எண்ணெய் இல்லைன்னாலும் சமாளிக்கலாம்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. ஒருவேளை ரஷ்ய எண்ணெய் வரத்து தடைப்பட்டாலும் ஆப்பிரிக்காவிலிருந்தோ அல்லது லத்தீன் அமெரிக்காவிலிருந்தும் வரும் வேறு வகையான கச்சா எண்ணெயை நம்மால உடனடியாக சுத்திகரிக்க முடியும். இது நீண்டகால அடிப்படையில நமது இறக்குமதி அபாயத்தை கணிசமா குறைக்குது. மேலும் புவிசார் அரசியல்ல ஈரான் விவகாரத்துல தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் நம்ம கவனத்துல கொள்ளணுமே. அந்த முன்னேற்றங்கள் சந்தைக்கு சாதகமா தெரியலாம். ஆனா அதோட இயல்பை நம்ம உற்று நோக்குனா அவ எவ்வளவு மெல்லிய நூல்ல தொங்குதுங்கிறது புரியும். லெபனான் போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டிருக்குன்னு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அறிவிச்சிருக்காரு. அது பெரிய ரிலீஃப் தானே உலக பொருளாதாரத்துக்கு? ரிலீஃப் மாதிரி தான் தெரியும். ட்ரம்ப்பும் போர் விரைவில் முடியும்னு சொல்லியிருக்காரு. இதனால அமெரிக்க பத்திர வருவாய் சரிஞ்சுது, சந்தை ஏறுச்சு. ஆனா இதே ட்ரம்ப் புதன்கிழமைக்குள் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானிய துறைமுகங்களை தொடர்ந்து முடக்குவோன்னு பகிரங்கமா எச்சரிச்சிருக்காரு. அதையும் நம்ம கணக்குல கொள்ளணுமே. ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் முரண்பாடா இருக்கிறது வழக்கம் தானே? அதுதான் பிரச்சனையே. இது என்ன வகையான சந்தை? 20 நிமிடங்களுக்கு முன் நல்ல செய்தி வந்ததுன்னு ட்ரம்ப் ஒரு சமூக வலைதள பதிவு போடுறார். சந்தை அதை கொண்டாடி ஏறுது. நாளை மறுநாள் அவர் தனது நிலைப்பாட்டை மாத்தினா சந்தை உடனடியா சரியும். அமெரிக்கா ஃபெட் வட்டி குறைப்பு எதிர்பார்ப்புகளும் 50க்கு 50ங்கிற அளவிலேயே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. சர்வதேச அரசியல் தலைவர்களோட அறிக்கைகள் மாறும் தன்மையுடையவைங்கிறத நாம் மறுக்கல. சந்தையில தினசரி சலசலப்புகளுக்கு அவை காரணமா இருக்கலாம். ஆனா இந்த உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையையும் தாண்டி நம் சந்தை ஒரு வலுவான நிலையில இருக்கிறதுக்கு காரணம் நமது உள்நாட்டு பொருளாதார சுழற்சி தான். உள்நாட்டு பொருளாதாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா என்ன? கண்டிப்பா. வெளியிலிருந்து வரும் அபாயங்களை தாங்கும் சக்தி நமக்குள் இருக்கு. வெறும் பெருநிறுவனங்களை மட்டும் பார்க்காம நுகர்வோர் தளத்தை பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படிய, அதாவது DA 2% ஜனவரி முதல் உயர்த்தியிருக்கதா அமைச்சரவை சமீபத்துல ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 2% உயர்வு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்படுத்தும். இது பொருளாதாரத்துல ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்டை உருவாக்குது. லட்சக்கணக்கான மக்களோட கைகள்ல கூடுதல் பணம் புழங்கும்போது அது நேரடியா பொருட்களோட விற்பனையாகவும் இருசக்கர வாகனங்களோட விற்பனையாகவும் மாறி இறுதியில கார்ப்பரேட் நிறுவனங்களோட வருவாயை கூட்டுது. இந்தியா சந்தையோட வளர்ச்சி வெறும் வெளிநாட்டு செய்திகளை மட்டும் நம்பியிருக்கல. அகவிலைப்படி உயர்வு உள்நாட்டு நுகர்வு அதிகரிக்குங்கிறது தெளிவான அடிப்படை பொருளாதாரம்தான். நான் அதை எதிர்க்கல. ஆனா நுகர்வு மட்டுமே ஒரு நாட்டை உலகளாவிய பெருநிறுவனங்களோட வீழ்ச்சியிலிருந்து முற்றிலுமா காப்பாற்றிடாது. இன்னைக்கு உலகளாவிய பெருநிறுவனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாம ஆழமா பார்க்கணும். என்ன பண்றாங்க?
உலகளாவிய தொழில்நுட்ப ஜாம்பவானான மெட்டா தங்களோட செலவுகளை குறைக்கிறதுக்காக அடுத்த மாதம் சுமார் 8000 பேரை, அதாவது அதோட மொத்த ஊழியர்கள்ல 10% பணிநீக்கம் செய்ய போறதா செய்திகள் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வெறுமன ஆட்களை குறைக்கல. அவங்க ஒரு உலகளாவிய பொருளாதார மந்தநிலைய முன்கூட்டியே கணிச்சு தங்கள பாதுகாத்துக்க சுருக்கிக்கிறாங்க. இந்திய ஐடி நிறுவனங்களும் ஏற்றுமதியை நம்பியிருக்கும் உற்பத்தியாளர்களும் இந்த மேற்கத்திய சந்தைகளையே நம்பியிருக்காங்க. உலகமே தற்காப்பு நிலைக்கு போகும்போது இந்திய சந்தை மட்டும் தனித்து எப்படி இவ்ளோ பெரிய உச்சத்துல இருக்க முடியும்? அந்த தரவு எனக்கு ஒரு வித்தியாசமான புரிதலை தருது. மெட்டா மாதிரியான நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்யறது அவங்களோட முந்தைய அதீத விரிவாக்கத்தோட திருத்தமாகவோ அல்லது செயற்கை நுண்ணறிவோட வருகையால் ஏற்படும் கட்டமைப்பு மாற்றமாகவோ இருக்கலாம். ஆனா இந்தியாவுல என்ன நடக்குதுங்கிறத இதோட ஒப்பிட்டு பாருங்க. இந்தியாவுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? உலகளாவிய பெருநிறுவனங்கள் செலவுகளை குறைக்கும் அதே வேளையில இந்திய நிறுவனங்கள் ஆக்ரோஷமா விரிவடைறாங்க. நான் முன்பே குறிப்பிட்ட அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனத்தோட உரிமத்தை மீண்டும் எடுத்துக்குவோம். ஏப்ரல் 10, 2026 அன்று அவங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமம் அவங்கள ஒரு சாதாரண உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து ஆயுதங்களை முழுமையா தயாரிக்கும் ஒரு அசல் உபகரண உற்பத்தியாளரா மாத்தியிருக்கு. அதாவது OEM ஸ்டேட்டஸ்னு சொல்றீங்க. ஆமா, ஹைதராபாத்ல உள்ள மமிடிப்பள்ளி அப்புறம் மல்லாப்பூர் ஆகிய இடங்கள்ல அவங்க மிகப்பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அரசு நிறுவனமான PTLக்கு நேரடி போட்டியா அவங்க உருவாக்குற இந்த ஆலைகள் இந்தியாவின் ராணுவ ஏற்றுமதி திறனை பன்மடங்கு பெருக்கும். அது பெரிய விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது மட்டும் அல்ல, சர்வதேச தரக்கட்டுப்பாடுகளை நாம எப்படி எதிர்கொள்றோங்கிறதையும் கவனிக்கணும். மருந்துத் துறையில லுப்பின் நிறுவனத்தோட நியூ ஜெர்சி ஆலையில ஏப்ரல் 13 17 வரை நடந்த அமெரிக்கா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தோட சோதனையில வெறும் 3 சாதாரண நடைமுறை முரண்பாடுகள் மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கு. வெறும் 3 ஃபார்ம் 483 மட்டும்தானே? ஆமா, ஒரு ஃபார்ம் 483ங்கிறது மருந்து உற்பத்தியில ஒரு மைனர் டிராஃபிக் சலான் மாதிரி. ஆலை மூடப்படாது, எந்த பெரிய அபராதமும் இல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மருந்து நிறுவனங்கள் சந்திச்ச கடுமையான தடைகளோட ஒப்பிடும்போது இது இந்திய நிறுவனங்களோட உலகத்தரம் வாய்ந்த செயல்பாட்டை காட்டுது. இதுதான் உண்மையான கட்டமைப்பு வளர்ச்சி. லுபினோட தர மேம்பாட்டையும் அப்போலோவிற்கு கிடைச்சிருக்கும் லைஃப் டைம் லைசன்ஸுங்கிற மைல்கல்லையும் நான் குறைச்ச மதிப்பிடல. வழிகாட்டுதல், உந்துவிசை, அப்புறம் போர்க்கருவிகள் என அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் அவங்க கொண்டு வர்றத ஆச்சரியம் அளிக்குதுதான். இது ஒரு நீண்ட கால வெற்றி. ஆனா என்ன தயக்கம் உங்களுக்கு? இங்க நாம ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பத்தி பேசலையே, சந்தையோட ஒட்டுமொத்த மதிப்பீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போலோ தனது உற்பத்தி திறனை விரிவாக்குறதும் ராணுவ ஏற்றுமதியை நம்பியிருக்கிறதும் உலகளாவிய பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கு. உலகளாவிய மந்தநிலை ஏற்பட்டா ஆயுதங்களை வாங்கும் வளரும் நாடுகளோட பாதுகாப்பு பட்ஜெட்டுகள் குறைக்கப்படும். ஓஹோ, அப்படி போறீங்களா? மேலும் நீங்க குறிப்பிட்ட செலாஸ்பேஸ் நிறுவனத்தை ஆழமா பகுப்பாய்வு செய்வோம். அவங்க லேண்ட்லிங்க்கு, ஸ்டோர்மேக்ஸ், சேஃப் ஹோல்டர் என 5 புதிய துணை நிறுவனங்களை தொடங்கியிருக்காங்கங்கிறது உண்மைதான். ஆனா நிறுவன பதிவேடுகளை பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் மட்டுமே முதலீடு பண்ணிருக்காங்க. 1 லட்சம்ங்கிறது ஒரு நிமிஷம், இது முற்றிலும் ஒரு ஆரம்ப கட்டம். நிலம் வாங்குறதோ கிடங்கு அமைக்கிறதோ இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இப்படிப்பட்ட ஆரம்ப கட்ட அழிவுகளை வச்சுக்கிட்டு சந்தை 5 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கப் போகும் லாபத்தை இப்போவே அதீத விலைக்கு மதிப்பீடு செய்யுது. உலகளாவிய வட்டி விகிதங்கள் மீண்டும் உயர்ந்தாலோ அல்லது ட்ரம்போட 30 நாள் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ இந்த நீண்டகால கதைகள் எல்லாம் சந்தையை ஒரு பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றாது. 1 லட்சம் ரூபாய்ங்கிறது சட்டப்பூர்வமான ஆரம்ப முதலீடு மட்டுமே. ஆனா இது எதை காட்டுதுன்னா, விநியோகச் சங்கிலி மற்றும் கிடங்கு அமைப்புகள்ல ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு விதைக்கிறது தான் நாளைக்கு மரமாகும். சந்தை எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கி தான் நகரும். அதுவும் உண்மைதான். இரு தரப்பு நியாயங்களையும் நாம ஆழமா பார்த்துட்டோம். என்னோட வாதத்தின் சுருக்கம் இதுதான். உலகளாவிய காரணிகள் சந்தையில சலசலப்பை ஏற்படுத்தலாம். ட்ரம்போட அறிக்கைகள் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரலாம். ஆனா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸோட முழுமையான ஆயுத உற்பத்தி விரிவாக்கம், HPCLோட மேம்பட்ட சிக்கலான சுத்திகரிப்பு ஆலை முதலீடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஆபத்து காலங்கள்ல வெளிநாட்டு காப்பீட்டை நம்பி இருக்காம நமக்காக நாமே உருவாக்கிய 13,800 கோடி சாவரின் கடல்சார் நிதி ஆகிய இந்திய சந்தை ஒரு வலுவான தற்சார்பு பாதையில செல்றத சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்துது. இந்தியாவோட வளர்ச்சி வெறும் காணல் நீர் அல்ல, அது ஆழமான வேர்களை கொண்ட ஒரு பெருமரம்.
உள்நாட்டு நிறுவனங்களோட கட்டமைப்பு விரிவாக்கங்களையும் அவங்களோட தர மேம்பாட்டையும் நான் முழுமையா புரிஞ்சுக்கிறேன். ஆனா தற்போதைய சந்தையோட இந்த அதீத உச்சத்திற்கு அது மட்டுமே காரணம் அல்லங்கிறது தான் எனது வாதம். சரி, உங்க இறுதி பார்வை என்ன? ட்ரம்ப் நிர்வாகத்தோட அந்த 30 நாள் ரஷ்ய எண்ணெய் சலுகை, அப்புறம் அமெரிக்க கருவூல பத்திரங்களோட வருவாய் சரிவால் மடைமாற்றப்பட்ட தற்காலிக உலகளாவிய மூலதன ஓட்டம் ஆகியவையே இந்த அசுரவேக ஏற்றத்தோட முக்கிய எரிபொருள். இந்த எரிபொருள் எந்த நேரத்திலும் நிறுத்தப்படலாம்ங்கிற யதார்த்தத்தை முதலீட்டாளர்கள் மறந்துவிடக்கூடாது. உள்கட்டமைப்பு என்பது நீண்ட பயணத்துக்கான ஒரு வாகனம்ங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா தற்போது அந்த வாகனம் இவ்வளவு வேகமா ஓடுறது வெளிநாட்டிலிருந்து கடனா பெற்ற எரிபொருளுங்கிறத நம்ம உணரணும். சந்தையோட ஏற்றத்தை நாம ஒருபோதும் ஒற்றை பரிமாணத்துல பார்க்க முடியாது. உலகளாவிய புவிசார் அரசியல் நகர்வுகள் மற்றும் வட்டி விகிதங்கள் சந்தையோட அன்றாட திசையை தீர்மானிச்சாலும் அதனை தாங்கி நிற்கும் வலுவான தூண்களா நமது உள்நாட்டு நிறுவனங்களோட கட்டமைப்பு விரிவாக்கங்கள் செயல்படுதுங்கிறத இந்த விவாதம் தெளிவா காட்டுது. ஆமா, 2 பக்கமும் வலுவான வாதங்கள் இருக்கு. கண்டிப்பா. இதுல நிரந்தரமான உள்நாட்டு கட்டமைப்புகள் வெற்றி பெறுமா அல்லது தற்காலிக உலகளாவிய மூலதன ஓட்டத்தோட ஏற்றரக்கங்கள் சந்தையை தீர்மானிக்குமாங்கிறத வரவிருக்கும் பொருளாதார தரவுகளே முடிவு செய்யும். இந்த முரண்பாடான உண்மைகளுக்கு இடையேதான் சந்தையோட எதிர்காலம் ஒளிஞ்சிருக்கு. வாழ்க வளமுடன். இன்னொரு தரப்பில் சந்திக்கலாம். நன்றி.